இன்றைக்கி நாம் திருப்பாவையில் 9வது பாசுரம் பார்க்குறோம். வேதாஸ்வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ எமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய். இன்னைக்கு இந்த பாடலில் நம்ம தனக்கு உரிமையான தன்னோட தோழியை ஊமையோ செவிடோ அனந்தலோ அப்படின்னு இவங்க வெளியே இந்த தோழியை எழுப்பக்கூடிய மற்ற தோழிமார்கள் எல்லாம் புலம்புறாங்க. ஏன் அப்படின்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இவள் படுத்துட்டு இருக்காளாம் அந்த தோழி. அவளை சுற்றிலும் 4 புறத்திலும் விளக்கு எரியுது, தூபம் கமழுது. தூபம் அவள் தூங்கும்போது தூபம் கமழுதுன்னா என்ன அர்த்தம்? யாரோ அங்கே அந்த புகையை போட்டிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த பெண்ணோட தாய் எழுந்து அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை செஞ்சு இந்த தூபத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த தூபம் மனம் கமழுதான். அகில் போன்ற உயர்ந்த வகை பொடிகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ கூட நாட்டு மருந்து கடையில் நம்ம கேட்டோம்னா கிடைக்குது அகில் கட்டை. அது இடித்து நல்லா தூள் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த சாம்பிராணி நெருப்பில் சாம்பிராணியை போட்டால் புகை வருது பாருங்கள், அந்த மாதிரி புகை வரும். நல்லா வாசமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வளம் கொழிக்கும், செல்வ வளம் அப்படின்றது கொழிக்கக்கூடிய ஒரு புகை அப்படின்னா இந்த அகில் கட்டையை அந்த காலத்தில் போடுவாங்க. ஆக அந்த தூபத்தை அந்த இடத்துல போட்டிருக்காங்களாம். இப்படி எல்லாரும் எழுந்து அவங்கவுங்க வேலைகளை உள்ளே செஞ்சிட்ருக்காங்க. இந்த பெண் நல்லா தூங்கிட்டு இருக்கா. உன்னோட மணிக்கதவம் திறவாய். ரத்தின கற்களாலே இழைக்கப்பட்ட அந்த கதவை, அந்த மணிக்கதவை அதை திறவாய் அப்படின்னு அந்த பெண்ணை அந்த எழுப்பியும் அவள் நல்லா தூங்கிட்டே இருக்கா. அப்போ அந்த பெண்ணுடைய தாயை உரிமையோட மாமீர் அவளை எழுப்பீரோ, அந்த மாமீர் அவளை எழுப்பீரோன்னு அந்த தாயிடத்துல சொல்ல தாய் போய் எழுப்பினாலும் அந்த பெண் உறங்கிக்கிட்டே தான் இருக்கா. அப்போ மறுபடியும் மகள் தான் ஊமையோ செவிடோ அனந்தலோ எமப்பெருந்துயிர் மந்திரப்பட்டாலோன்னு கேட்குறாங்க. என்ன ஊமையா? நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம், திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தூங்கிட்டே இருக்கா. ஒருவேளை காது கேட்கலையோ? என்ன ஆச்சு அவளுக்கு இப்படி தூங்குறா? யாராவது மந்திர கட்டு போட்டாங்களோ அவள் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பேசிக்கிறாங்க. ஏன்னா இவள் உள்ள நல்லா உறங்கிட்டு இருக்கா. வெளியே இருக்கக்கூடியவங்க எல்லாம் பனியில் நனைஞ்சிக்கிட்டு குளிரோடு நிற்கிறாங்க, இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு. எவ்வளோ செல்வ வளம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கொடுத்தது யார்? இந்த பிரபஞ்சம் தானே, இந்த இறை சக்தி தானே. அது அப்பப்போ நம்ம கொஞ்சமாவது உணரணும் இல்லையா? இல்லாதவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இது கொடு அப்படின்னு ஒருத்தர் கை நீட்டினாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது கொஞ்சமாவது பகிர்ந்து கொடுக்கணும். வறியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளோட மனதில் செருக்கு வரக்கூடாது. இதுவும் மார்கழி நோன்பு கடைபிடிக்கக்கூடிய விதிகளில் ஒன்றா நம்ம பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த செல்வங்களை நமக்கு வாரி கொடுத்த, நமக்கு சுகமான வாழ்க்கை கொடுத்துருக்காரு இறைவன். இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல விதமாக ஒரு கண நேரம் நின்று கண்ணை மூடி நம்ம நன்றி சொன்னா கூட போதும். ஆனால் இப்படி ஒரு நோன்பு அப்படின்ற நோக்கக்கூடிய இந்த காலத்தில் அனைவரும் தழக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த இறைவனை போய் நம்ம ஆட்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமக்களோடு சேர்ந்து நாமும் போய் தரிசனம் அப்படின்றத செய்யும் பொழுது எவ்வளோ ஒரு நல்லது இல்லையா? ஆக இந்த தோழி, நீ எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் இவளும் இந்த தோழியும் இறைவனை தரிசித்து அந்த முக்தி அப்படின்றத அடையணும் அப்படின்னு சொல்லி அதை இவளை எப்படியாவது எழுப்பி கூட்டிகிட்டு போகணுன்னு மற்ற தோழிகள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. என்ன சொல்லியும் அவள் எந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஒருவேளை மந்திர கட்டு போட்டாங்களோ, முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மந்திரக்கட்டை களையணும் நாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா அந்த மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய். அதாவது கண்ணுடைய நாமங்கள் பலவற்றை ஒவ்வொருத்தரா மாற்றி சொல்கிறாங்க. சொல்ல அந்த பெண் அந்த தூக்கத்திலிருந்து விடுபடுகிறாள் அப்படின்றத இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு செல்வம் அவசியம். அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு
அருள் அவசியம் இல்லையா? அந்த அருளை வேண்டி பெறுவதற்காக, அந்த முக்தியை அடைவதற்காக இந்த பெண்ணையும் இந்த தோழியையும் தன்னோடு அழைத்து கொண்டு கண்ணனுடைய நாமங்கள் பலவற்றை சொல்லி 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 அவளை தூக்கத்திலிருந்து விடுபட செய்து, இந்த கட்டுக்களிலிருந்து விடுபட செய்து அவளையும் தன்னோடு அழைத்து கொண்டு இவங்க அந்த இறைவனை தரிசிப்பதற்காக போகிறாங்க. இதுதான் இந்த 9வது பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.